பெருமான் எனக்கு தெளிவா காட்டினார். அவரே காட்டினார். இந்த இஷ்ட தெய்வ சத்தியம், இஷ்ட தெய்வம் பரம் என்பது சத்தியம். யாரை வணங்குகிறீர்கள் என்பதை விட எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு வணங்குகிறீர்கள், ஸ்ரத்தை, அதுதான் உங்களுக்கு பரத்துவத்தை, பரமுக்தியை அளிக்கின்றது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில எந்த தெய்வம் உயர்ந்ததுன்ற அந்த பிரச்சனைகள்லாம் சிக்கி காலத்தை வீணடிச்சிடாதீங்கயா. உண்மை என்னன்னா, உங்கள் உணர்வு எந்த தெய்வத்தோடு ஆழ்ந்து ஈடுபடுகின்றதோ, யாரை நினைத்தால் உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் அத்தனையும் மலர்ந்து போய் நிற்கின்றதோ அவர்தான் உங்கள் இஷ்ட தெய்வம். அவரே பரம். அவரால் உங்களுக்கு பரத்தை அளிக்க முடியும். அதனால நான் எப்பப்பெல்லாம் பரமசிவம் 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 சிவபரம்பொருள் அப்படின்னு சொல்றனோ அப்பெல்லாம் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை.